ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஷேப்பை ரெக்டாங்குலர் இதில் செலக்ட் பண்ணுறது, கலர் ஃபில் பண்ணுறது, காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கி டூலில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னன்னா ரெக்டாங்குலர் மார்க்கி டூல், எலிப்டிக்கல் மார்க்கி டூல், சிங்கிள் ரோ மார்க்கி டூல், சிங்கிள் காலம் மார்க்கி டூல் அப்படிங்கிறது. ரெக்டாங்குலர் மார்க்கி டூல்னால் என்னதுன்னா ஒரு ஷேப்பை ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம செலக்ட் பண்ண முடியும். எலிப்டிக்கல் மார்க்கி டூல்னால் என்னதுன்னா எலிப் ஷேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கலர் ஃபில் பண்ணுறதுனா ஃபில் பண்ணிக்கலாம். சிங்கிள் ரோ மார்க்கி டூல் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஷேப்பில் ஒரு சிங்கிள் ரோ மட்டும்தான், ஒரே ஒரு பிக்சல்ஸ் மட்டும்தான் ஒரே ரோவில் எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செஞ்சுக்கலாம். சிங்கிள் காலம்னாலும் சேம் அதே மாதிரி தான். இது ரோ வைஸ் பண்ணுறோம், இது காலம் வைஸ் நம்ம பண்ணுறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ எம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எம்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக எது நமக்கு செலக்ட் ஆகிருக்கோ அந்த டூல் வரும். ரிப்பீட்டடாக வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் எம் யூஸ் பண்ணுங்கள். கண்டினியூவாக ஒவ்வொன்றும் வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் மார்க்கி டூல், அடுத்து எலிப்டிக்கல் மார்க்கி டூல். இது மாதிரி எனக்கு நாங்கள் மாறி மாறி சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜில் இந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஷிஃப்ட் எம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா லாஸ்ட்டாக என்ன இருக்குது, எலிப்டிக்கல் மார்க்கி டூல் தான் செலெக்ஷனில் இருக்குது. அதை இது பண்ணுறதுக்காக ஷிஃப்ட் எம் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரெக்டாங்குலர் மார்க்கி டூலில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணி அதாவது மவுஸில் லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன செலெக்ஷன்ஸ் வரும். இப்போ இந்த ஃபேஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஏரியா விட்டுட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஏரியாவில் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இந்த செலெக்ஷனை எனக்கு வேணாம் அப்படின்னா கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ண ஏரியா எனக்கு என்ன ஆகிடும், டீசெலக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதில் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இந்த பிளேஸ்லாம் நான் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ஆட் டு செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறோமோ அடிஷ்னலாக நமக்கு வருது. அப்போ இந்த பிளேஸ் மட்டும் அப்படின்னா எனக்கு அடிஷ்னலாக எனக்கு செலக்ட் ஆகுது. இந்த பிளேஸ் மட்டும் அப்படின்னா எனக்கு அடிஷ்னலாக செலக்ட் ஆகுது. இப்போ பர்டிகுலராக எந்தெந்த பிளேஸ் மட்டும் வேணுமோ அந்த பிளேஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிஷ்னலாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி மவுஸில் லெஃப்ட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இல்லைனா இங்கே பாருங்கள், இந்த டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் டு செலெக்ஷன்ஸ், இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் செலெக்ஷன்ஸ். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன், இந்த பர்டிகுலராக சம் இது எனக்கு வேணாம் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே கர்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ்ங்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் செலக்ட் பண்ணதை என்ன பண்ணிக்கிறேன், எங்கெங்கே வேணாமோ அங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா டூல் இங்கே இருக்குது. இந்த டூல் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணுறது. இதே இந்த பக்கத்தில் இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணுறது. சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஒரு 2-3 ஷேப் போடுறோம் அப்படின்னா அதுவும் இன்னொன்றும் இங்கே ஒரு செலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த செலெக்ஷன் பண்ணும்போது இந்த ரெண்டுத்துக்குமே இன்டர்செக்ட் பிளேஸ் எதுவோ அது செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம இதை தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீழே இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஏரியாவும் மிங்கிள் பண்ண பிளேஸ் இது எனக்கு இந்த பிளேஸ் மட்டும்தான். அப்போ அது மட்டும் எனக்கு செலக்ட் ஆகி காமிக்குதா. இதான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. இந்த ஃபெதர் எஃபெக்ட்ஸ் ஸ்டைல்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷ்லாம் ஏற்கனவே பார்த்துருப்போம். ப்ரெஷ் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலர் ஃபில் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷில் நமக்கு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் இருக்குது, எனக்கு ரெட்டு வேணும் அப்படின்னா நான் ரெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் மட்டும் எனக்கு கலர் ஃபில் பண்ணணும். மற்ற எந்த ஏரியாலையும் வேணாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஏரியாக்குள்ளார மட்டும்தான் நமக்கு என்னாகும், நமக்கு இந்த கலர் வந்து ஃபில் ஆகும். இப்போ பாருங்கள், நான் என்ன தான் இது பண்ணாலும் எனக்கு என்னது செலெக்ஷன் பண்ண ஏரியாவில் மட்டும்தான் எனக்கு என்னாகுது இந்த கலர் ஃபில் பண்ணுது. மற்ற எந்த ஏரியாவும் நமக்கு என்னாகுது வராது. அப்போ பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஏரியாவில் மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க்கி டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இது வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் எரேசர் டூல் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். எரேசர் டூல் இங்கே இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எரேஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், செலெக்ஷன் பண்ண பிளேஸில் மட்டும் எனக்கு என்ன ஆகுது, இந்த கலர் வந்து எனக்கு ரிமூவ் ஆகுது. இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், கிராடியன்ட் டூல் ஏற்கனவே பார்த்துருப்போம். இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா ஜி. இந்த கிராடியன்ட் டூலில் எனக்கு இந்த செலெக்ஷன் பண்ண ஏரியாவில் மட்டும் இந்த அப்ளை ஆகணும் இந்த கலர்ஸ்னால் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த இது மட்டும் எனக்கு என்னாகும், கலர்ஸ்லாம் அப்ளை ஆகும்.
இது மாதிரி நம்ம பர்டிகுலராக செலக்ட் பண்ண பிளேஸில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம், கிராடியன்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அப்ளை பண்ணிக்கலாம். பெயிண்ட் பக்கெட் டூல் யூஸ் பண்ணி ஃபோர்க்ரவுண்டாக பேட்டர்னா எது மாதிரி பேட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணுமோ அது மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் எனக்கு அப்ளை ஆகிடுச்சா, இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். வேணான்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எரேசர் டூல் யூஸ் பண்ணி ஈங்கிற ஷார்ட்கட் கீ எரேசர் டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை எரேஸும் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அந்த செலெக்ஷன்ஸில் கலர் மாற்றுறது சேஞ்சஸ் பண்ணுறது பார்த்தோம். இப்போ இந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணி இன்னொரு இடத்துல மூவ் பண்ணி வைக்கணும். அது எப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி எடுத்து டீசெலக்ட் பண்ணிடுறேன். இப்போ ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி இந்த இமேஜை நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி நான் காப்பி. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிடுறேன். ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுங்க. டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் வினா பேஸ்ட்டு. இப்போ கண்ட்ரோல் வி கொடுங்க, பேஸ்ட் வந்துடுது. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது மூவ் டூவில் கிளிக் பண்ணி ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸை எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த செலெக்ஷன்ஸை நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதை பேஸ் பண்ணி அந்த செலெக்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அங்கே நம்ம காப்பி பண்ணது இங்கே நமக்கு இன்னொரு ஃபோட்டோஷாப் ஃபைலில் போய்ட்டு நமக்கு என்ன ஆகுது, பேஸ்ட் ஆகுது. இதே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில்